வணக்கம். மோடி அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அமித்ஷாவும். நேற்றைய தினம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 2023 ஒரு மார்ச் மாதம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு அன்றைய உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. அது என்ன? இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், 2 கட்சியும் சாராத ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு நீதிபதி, இவர்கள் 3 பேரும் இணைந்து தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது, இதுதான் அந்த தீர்ப்பு. ஆனால் புறவாசல் வழியாக இதற்கு எதிராக ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் மோடி இயற்றினார். அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஒன்று பிரதமர், இன்னொன்று அவருடைய கட்சியை சார்ந்த நபர், இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர். சீஃப் ஜஸ்டிஸ் அந்த இடத்துல இருந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். இப்போது அது தொடர்பான வழக்கு விசாரணையின் போதுதான் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார், சட்டங்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த சட்டம் எப்படி பயன்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போது நீங்கள் பாராளுமன்றத்தின் வழியாக தலைமை தேர்தல் ஆணையரை இப்படி நியமனம் செய்யலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் அப்படி கொண்டு வருபவர்கள் இந்தியாவில் தேர்தல்களை ஒழுங்காக நடத்துகிறார்களா? தேர்தல் ஒழுங்காக நடக்கிறதா? ஜனநாயகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு உச்சாணி அப்படிங்கிறது தேர்தல் தான். தேர்தல் ஒழுங்காக நடக்கலைன்னா ஜனநாயகம் அங்கே இல்லை அப்படிங்கிறது தான். கடந்த 2013 இந்த நொடி வரையிலும் நீங்கள் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் சந்தேகங்கள், மிகப்பெரிய அளவில் ஆதாரங்கள் இவ்வளவு தூரம் வெளிவந்ததற்கு பிறகும் கூட தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுகிறது, தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சரியாக செயல்படுகிறார்கள் என்று சொன்னார் குழந்தையும் சிரிக்கும். அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி சொல்கிறார், சட்டம் இருக்கலாம், நீங்கள் சட்டத்தை இயற்றலாம், ஏராளமான சட்டங்களை இயற்றலாம், ஆனால் அந்த சட்டம் மக்களுக்காக எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அரசு தரப்பில் வாதிடுவதற்காக அந்த வழக்கறிஞர் சொன்னது, அப்படின்னா நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது சந்தேகத்திற்கு உட்பட்டதல்ல, ஆனால் இந்த மாதிரியான ஒரு நியமனம் அப்படிங்கிறது சரியானதாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தொனியில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கேட்டிருப்பது என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு எப்போது வரும் என்று தெரியவில்லை. ஏன்னா இப்போ பல பேர் இது தொடர்பாக மனு அளித்திருக்கிறார்கள். என்ன, இந்த மாதிரியான நியமனம் அப்படிங்கிறது சரியானது அல்ல அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு பாயிண்டை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி எடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னா இந்த தீர்ப்பினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகிக்க முடியுது. அதாவது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் மோடி ஆதரவாளர்கள் தொடர்ந்து நியமிக்கப்பட்டால், அல்லது இவர்களே இப்போ 2 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, 3 பேர் கொண்ட குழுவில் 2 பேர் இவர்களுடைய ஆட்களே அப்படின்னா, இவங்க நினைக்கிறதாலே நடக்கும். அப்படி ஒரு ஆளை கொண்டு வந்ததுக்கப்புறம் தேர்தல்கள் நேர்மையாக நடக்கும் அப்படிங்கிறத எப்படி நம்புறது? இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, மோடியினுடைய அரசியல் வாழ்க்கை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் இரவில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சிஜேபி அமைப்பினுடைய ஒரு மகத்தான போராட்டம், அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பெல்லட் குண்டுகள், அதுமாதிரி ஆணி வைத்திருக்கக்கூடிய லாத்திகளால் அடித்தது, பெண்கள் அநாகரிகமாக காவல்துறையினால் நடத்தப்பட்டிருக்கிற, இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு மன்னிப்பு அந்த கடிதத்தில் மோடி அவர்கள் கேட்பார் அப்படின்னா இந்திய சமூகம் எதிர்பார்க்கும். ஆனால் மோடி என்ன சொல்கிறார் தெரியுமா? மோடி சொல்கிறாரு, என்னை அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கெட்ட வார்த்தை பேசினார்கள், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை, அதையெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், அதெல்லாம் ஒரு பெருசாக நான் எடுத்துக்கலை இப்படின்னு போகிறார். நான் மீண்டும் கேட்கிறேன், அங்கு நடந்த உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை நடந்து கொண்ட அத்துமீறல்கள், அதற்காக அந்த இளைஞர்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கணும்.
இப்போ அதனால தான் அபிஜித் டிப்கே அந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு மிக முக்கியமான கமெண்ட் போட்டிருக்கார். இந்த ரீல்ஸ் போடுறதெல்லாம் முக்கியம் இல்லை, அங்கு பாதிக்கப்பட்டவர்களை, அவர்கள் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டவர்களை அதை சரி பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை அப்படிங்கிறதா எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு கீழே ஒரு கமெண்ட் போட்டிருக்கார். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வடை சுடுறீங்க, வீடியோக்கள் மூலமாக வடை சுட்டுட்ருக்கிறீங்க, இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம். எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பார்லிமெண்ட்டில் இது தொடர்பாக நீங்கள் என்ன சொன்னீங்க 2024 இல்லை, சட்டமெல்லாம் சரியாக இருக்குது, இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது, தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும், இப்படி தானே ஒரு 13 வருஷமாக வடை சுட்டுட்ருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய முறைகேடுகள் நடந்து இந்த நொடி வரையிலும் ஏதாவது ஒருத்தர் தண்டிக்கப்பட்டதாக நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? அப்போது அந்த அளவிற்கு மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டும் காணாமலும் இருக்கக்கூடிய நபர்களாக அரசு அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படி வந்து இரவில் என்ன நீங்கள் திட்டுங்க, என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் முக்கியமான விஷயமே இல்லை. மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள்? அதுதான் இளம் சமுதாயத்தினிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. அது உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு, இல்லையா? உங்களுக்கு நல்லா தெரியும், சிஜேபி ஒரு கூட்டம் நடத்துது, அது மகத்தான வெற்றி அடையுது. வெற்றி அடைந்ததற்கு பிறகு 3 தீர்மானங்களை முன்வைக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறோம் என்று சரணடைகிறீர்கள். ஆனால் அவற்றில் பல இன்னமும் அதை சரி பண்ணாமல் இருக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நேற்றைக்கு மோடி அவர்கள் பேசிய அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. हाय फ्रेंड्स, आज तो मन करता है बस आपसे ही बातें करूं। जंतर मंतर पर जो कुछ भी हुआ देश और दुनिया ने देखा है। कुछ शरारती बच्चों ने भद्दी भद्दी गालियां बोली, किसी भी सभ्य समाज को शोभा न दे ऐसे शब्दों का प्रयोग किया गया। मुझे तो गालियां दी गई, मेरी स्वर्गीय माता को भी गालियां दी गई। न जाने कितना भद्दा स्वरूप था। लेकिन मैं आज बात करना चाहता हूं कि बचपन में गलतियां होती हैं और बचपन में गलतियों से सुधरने का अवसर भी होता है, और यही तो बचपना है। और इसलिए मैं समाज के अंदर जो आक्रोश है उसको भली भांति समझ सकता हूं। एक कल्चरल शॉक है कि हमारी बेटियां इस प्रकार की भाषा कैसे बोल सकती हैं। लेकिन समय है इन बच्चों को गले लगा करके राह दिखाने का। ये गुमराह बच्चे हैं, उनको राह दिखाना हमारा काम है। उनको सजा देना, अदालतों के चक्कर कटवाना, समाज में उनको प्रताड़ित करना, इससे हम परिस्थितियां नहीं बदल पाएंगे। मैं उन्हें माफ करना चाहता हूं। समाज भी मेरी इस बात को स्वीकार करे, क्योंकि मेरे मन में एक ही भाव है। कभी कभी दांतों तले हमारी जीभ आ जाती है, खून निकल आता है, लेकिन हम दांत तोड़ते नहीं है, क्योंकि दांत भी हमारे हैं, जीभ भी हमारी है, बच्चे भी हमारे हैं। उन्हें राह दिखाना हमारा काम है। गुमराह को राह दिखाना कठिन होता है, लेकिन कठिन काम हमको करना है। और इसलिए आओ, मैं इन बच्चों को कहता हूं, बच्चों आओ, हम देश के लिए साथ मिलकर के आगे बढ़े, कुछ नया सीखें, गलतियों से भी सीखें, अपने सपनों को लेकर के चल पड़े। देश बहुत आगे बढ़ रहा है, आगे बढ़ने वाला है, और आपका भी आगे बढ़ना निश्चित हो, यही मेरा सपना है। मैं आपके लिए जीता हूं, आपके उज्जवल भविष्य के लिए खपता हूं। आओ हम मिलकर के देश को आगे बढ़ाएं। बहुत बहुत धन्यवाद दोस्तों। बस आओ, गलतियों से सीखो, आगे बढ़ो। மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.